கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், அதுக்கடுத்து நாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ஆகஸ்ட் 14 உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பேன் இண்டியன் திரைப்படம். இந்த படம் இப்போதைக்கு வரப்போகுது. இன்னைக்கு இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நேரு ஸ்டேடியத்துல பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நைட் 7 மணிக்கு இந்த படத்துடைய ட்ரைலர் வெளிவரப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய இந்த படத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய டிபேட்டே இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தமிழ் சினிமால உருப்படியான ஒரு முயற்சியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது இந்த கூலி படத்துக்கு அவங்க சான்றிதழ் வாங்கிறது மட்டும்தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்ல வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம், இந்த படத்துக்கு இல்லைன்னா யூ இருந்தா தானே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள வர முடியும். சான்றிதழ் தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிபேட்டே போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது இந்த வசூல்ல பாதிக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்களே, ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரெண்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எதனா கட்டு வாங்கி யூபையை வாங்குங்கப்பா, தலைவர் படத்துக்கு சான்றிதழ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை மாத்தவே மாட்டாங்க. ஏன்னா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பல கட்டங்கள் அவங்களே யோசிச்சு அப்புறமா தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காப்புல. அந்த அளவுக்கு இந்த படத்துல வயலன்ஸ் ரொம்பவே உக்கரமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வசூலை பாதிக்கும், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்கள கண்டிப்பா தியேட்டர்ல அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல யாரும் பெருசா கண்டுக்க போறது இல்லை. ஆனா பிவிஆர் ஐநாக்ஸ்ல அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மல்டிபிளெக்ஸ்ல பிரச்சனைகள் இருக்கும். இந்த சான்றிதழ்னா கண்டிப்பா 18+ மட்டும் தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா மற்றபடி இந்த ரோகிணி சில்வ இந்த சிங்கிள் ஊருக்குள்ள இருக்கும் இல்லைங்களா, மல்டிபிளெக்ஸ்லாம் இல்லாத தேட்டரு, அந்த தேட்டர்லாம் எந்தமே பார்க்க மாட்டாங்க. நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் இருக்கா இல்லைன்னு கூட செக் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உள்ள விட்டுருவாங்க. ஆனா இது பெரிய பிரச்சனையா எங்க நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர்சீஸ்ல தான் பெரிய பிரச்சனையா நிற்கும். ஏன்னா R-rated ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா ஓவர்சீஸ்ல எந்த ஒரு தியேட்டர்லயும் 18 வயசு கீழே இருக்கிற எந்த பசங்களையும் உள்ள விடவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வசூல் குறையும். ஆனா அப்படி பார்த்தா சலார் படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய படம், இந்த படத்தை விடவே 2 மடங்கு பட்ஜெட் அதிகம், இந்த அளவுக்கு ஒரு பேன் இண்டியன் திரைப்படம். ஸோ KGF 2 அப்படின்ற ஒரு வெற்றிக்கு அப்புறமா அந்த படம் வருது. அந்த படத்துக்கும் சான்றிதழ் தான். அந்த படத்துடைய டைரக்டர் இந்த ஒரு சீனை கட் பண்ணா நாங்க யூபிஏ தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, வேண்டாம் எனக்கு ஏவே கொடுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது 1000 கோடி ரூபாய் வரல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா 700 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல இருந்து அனிமல் அப்படின்ற ஒரு திரைப்படம், அதுவுமே சான்றிதழ் தான். ரன் டைம் 3.5 மணி நேரம் இருக்கும். ஆனா அந்த படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்திருக்கு. இப்போ சென்சார் போர்டு சென்சார் ஏவா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. படத்துல என்ன இருக்கு, அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்ப இந்த கூலி திரைப்படம் சான்றிதழ வெளிவரதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணணுமோ அந்த ரெக்கார்டை பண்ணி கண்டிப்பா மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் தமிழ் சினிமால வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இதை கட் பண்ணாதான் இந்த படத்துக்கு யூபையை கொடுப்பாங்க, இல்லை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கட் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் வேண்டாம். நான் என்ன எடுத்தனோ அதை நான் என் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு போல்டான முயற்சி நான் ரொம்பவே பாராட்டுறேன், வர வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் இன்னமும் ஃபியூச்சர்ல வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை சேட்டலைட்ல போறது பிரச்சனையா இருக்குமே, OTTல விற்கிறது பிரச்சனையா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் எப்படா அவங்களுடைய சேட்டலைட் ரைட்ஸை வேற ஒருத்தருக்கு வித்துருக்காங்க, சன் டிவில தான் போட போறாங்க. சன் டிவிக்கு யூபையே வேணும், அதுக்கு அவங்க சென்சார் பண்ண போறாங்க. டிவில வரும்போது அதை கட் பண்ணி தான் கொண்டு வர போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. OTTக்கு அவங்க பிரச்சனை இல்லை, எவனும் வாங்கலனாலும் அவங்களுடைய OTTலயே போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அமேசான் கூட டைப்ல இருக்காங்க. அமேசான்ல இந்த படம் வரதா போகுது, அமேசான் தான் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பாதிப்பே எதுவும் நடக்க போறது இல்லை. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ஓட போறது இல்லை. நல்லா இருந்தா ஓட போகுது, அவ்வளவுதான். ஸோ இதை பத்திலாம் யாரும் கவலைப்படாதீங்க. சான்றிதழ் அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு செயல். அந்த அளவுக்கு ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்கிறது. ஸோ நான் இதை ரொம்பவே பாராட்டுறேன். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை மிகப்பெரிய சம்பவம் பண்ணுவாப்புல, அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.